ஹாய், நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து சீயக்காய் பொடி எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். அது வந்து எங்கள் அம்மா தான் வந்து எப்பயுமே பண்ணுவாங்க. ஸோ அவங்களே வந்து என்னென்ன போடுவாங்கன்னு நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். சீயக்காவுக்கு தேவையானது வந்து இப்போ நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி சீயக்காய் அரைச்சோம்னா உடம்புக்கும் குளிர்ச்சி, கண் எரிச்சலும் இல்லாமல் இருக்கும். அதனால் இப்போ நம்ம என்னென்ன பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இதுக்கு தேவையானது வந்து கருவேப்பிலை, வேப்பிலை, நம்ம வீட்டில் உள்ள ரோஸு எதழ் கொஞ்சம் காய வச்சது, அதே மாதிரி செம்பருத்தி பூவு, செம்பருத்தி இலை, எலுமிச்சம்பழத்தோட மரத்தில் உள்ள இலைகள் கொஞ்சம், இது எல்லாமே மருதாணி இலை, இது எல்லாமே நம்ம நிழல்லையே காய போட்டு நல்லா ஒரு வாரம் அளவில் அதுவாக காயட்டுன்னு விடுறோம். அடுத்து நம்ம வீட்டில் யூஸ் பண்ணுற லெமனு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சுட்டே இருந்தோம்னா நல்லா அதுவும் நல்லா வெயில் காஞ்சிரும். அப்புறம் இது எல்லாமே நம்ம வீட்டில் ரெடி பண்ணுற ஐட்டங்க, கொஞ்சம் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி இருந்தே. அதுக்கடுத்து வந்து தேவையானது வந்து பாசிப்பருப்பு, வெந்தயம், பூலாங்கிழங்கு, அந்த கருப்பாக தெரியறதுக்கு அந்த பூலாங்கிழங்கு ஒன்று, அடுத்து இந்த கருப்பாக குட்டி குட்டியாக இருக்கிறது வந்து கார்போ அரிசி. அந்த மாதிரி இது எல்லாத்தையுமே ஒரு 2 நாளைக்கு முன்னாடி கரெக்டாக வாங்கி வச்சு நல்லா வெயிலில் காய வச்சு இதையும் ஒரு பக்கம் ரெடி பண்ணி வச்சுக்கணும். கார்போ அரிசி. மற்றபடி இன்னும் தேவையாக இருக்குன்னா நம்ம வீட்டில் நெல்லிக்காய், காஞ்ச நெல்லிக்காய் கொஞ்சம், அதெல்லாம் நாட்டு மருந்து கடைகள்லேயே நமக்கு உடனே கிடைக்கும். கார்போ அரிசி, ஆவாரம்பூ, அது ஒரு 100 கிராம் அளவு, இதுதான் கார்போ அரிசி போட்டு அரைக்கணும். அதோட சேர்த்து இன்னும் என்னென்ன தேவைன்னா சீயக்காய், 1 கிலோ சீயக்காய் வாங்கிக்கணும். அதையும் நல்லா வெயிலில் காய வச்சுக்கணும். அதோடு சேர்ந்து பூந்திக்கொட்டையும் எடுத்து வைக்கணும். ஒரு 150 பூந்திக்கொட்டை போதும் 1 கிலோ சீயக்காவுக்கு. அந்த பூந்திக்கொட்டையை உடச்சி உள்ள பருப்பை எல்லாத்தையும் எடுத்து வெளியில் போட்டுட்டு மேலே உள்ள தோலை மட்டும் காய வச்சு, சீயக்காய் நல்லா உடைக்கிற அளவுக்கு நல்லா காய்ச்சலாக இருக்கும்போது வீட்டில் நம்ம இன்னும் அடுத்து என்னென்னா வெட்டிவேறு ஒரு 150 அளவு, அது வெட்டிவேரை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி இந்த எல்லா ஐட்டமும் ஒன்று போல் நிழலில் காய வச்சு வெயிலில் நல்லா காய வைக்கிறதுகளையும் வெயிலில் காய வச்சு மிஷினுக்கு நம்ம கொண்டுட்டு போகணும். நல்லா உடனே அவங்க அரைச்சும் கொடுத்துருவாங்க. அந்த வெயிலோட காஞ்சதோட அந்த ஹீட்டோடு கொண்டு போனீங்கன்னா உடனே அரைச்சி கொடுத்துருவாங்க. இப்போ பொடி ரெடி ஆயிடுச்சு. இதை குளிக்கிறதுக்கு ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி சோறு வடிகட்டின கஞ்சியில் நல்லா ஒரு மணி நேரம் ஊற வச்சா நல்லா சாஃப்டாக நுர வர அளவுக்கு நல்லா வரும். இந்த பேஸ்ட்டை ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 நிமிஷம் கழித்து குளிச்சிட்டா அழுத்தி தேய்க்கணுன்ற அவசியமே இல்லை, நல்லா அழுக்கு போயிடும். நீங்களும் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.